நமக்கு தெரிந்த பலர் சில வேளைகளில் அது நாங்களாகவே இருக்கலாம். வெளியிடங்களில் பார்த்தோமானால் மிகவும் மென்மையானவர்களாகவும், அலுவலக கூட்டங்களில் கண்ணியமானவர்களாகவும், அந்நியர்களிடம் நிதானமாக பேசுபவர்களாகவும், பொது இடங்களில் பிறர்க்கு உதவும் குணம் கொண்டவர்களாகவும், இவர்களை பார்ப்பவர்கள் எல்லாம் அவர் எவ்வளவு தங்கமான மனிதர் என்று பாராட்டுபவராக இருக்கின்றோம். ஆனால் வீட்டில் பொறுமையற்ற போக்கு, எதற்கெடுத்தாலும் விமர்சனம், கிண்டல் கலந்த பேச்சு, அன்பை பகிர முடியாத ஒரு இறுக்கம், அதிகம் நேசிக்க வேண்டியவர்களிடமே இவர்கள் மிக குறைந்த அன்பை காட்டுகின்றார்கள். இது ஏன் நிகழ்கின்றது? மனோதத்துவ ரீதியாக இதற்கு பின்னால் சில ஆழமான காரணங்கள் உள்ளன. முதலாவதாக பாதுகாப்பு என்ற தவறான எண்ணம், த சேஃப்டி பாரடாக்ஸ். நாம் எங்கே பாதுகாப்பாக உணர்கின்றோமோ அங்கேதான் நமது உண்மையான முகத்தை காட்டுகின்றோம். ஆனால் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நம் சுய கட்டுப்பாட்டை தொலைத்து விடுகின்றோம். இரண்டாவது, மனச்சோர்வு, ஈகோ டிப்ளீஷன். நாள் முழுவதும் வெளி உலகில் நல்லவர்களாக நடிக்கவோ அல்லது தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ளவோ செலவிட்ட சக்தி தீர்ந்து போகும்போது அதன் மிச்சம் இருக்கும் எரிச்சலை குடும்பத்தினரிடம் கொட்டுகின்றோம். மூன்றாவது, வெளிப்பகட்டு, இமேஜ் மேனேஜ்மெண்ட். சிலருக்கு தான் எப்படி தெரிகின்றோம் என்பது முக்கியம், ஆனால் தான் மற்றவரை எப்படி உணர வைக்கின்றோம் என்பது அவ்வளவு முக்கியம் அல்ல. அவர்களின் அடையாளம் மற்றவர்களின் பாராட்டிலேயே தங்கியிருக்கின்றது. நான்காவது, நெருக்கம் தரும் அற்பத்தனம். இவர்கள் எங்கும் போக மாட்டார்கள், நம்மை புரிந்து கொள்வார்கள் என்ற அதீத நம்பிக்கையால் குடும்பத்தாரிடம் காட்டும் மரியாதையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க தொடங்குகின்றோம். கசப்பான உண்மை என்னவென்று சொன்னால், தேர்ந்தெடுத்து காட்டும் அன்பு என்பது முதிர்ச்சி அல்ல, அது வெறும் நடிப்பு. உங்களின் உண்மையான குணம் என்பது பொது மேடையில் கிடைப்பதை பொறுத்தது அல்ல, மாறாக உங்கள் வீட்டின் 4 சுவருக்குள் நீங்கள் எப்படி நடந்து கொள்கின்றீர்கள் என்பதில்தான் இருக்கின்றது. உங்கள் துணை, பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களிடம் நீங்கள் பேசும் விதமே உங்களிடம் தோன்றும் உண்மையான நேர்மை. ஒரு சிறு சுய பரிசோதனை செய்வோமா? உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்களை எப்படி பார்க்கின்றார்கள் என்பதை ஒரு ரகசிய கேமரா மூலம் படம் எடுத்து உலகிற்கு தெரியப்படுத்தினால் உலகம் இப்போதும் உங்களை நல்லவர் என்று சொல்லுமா? உண்மையான அன்பின் அடையாளங்கள் இவ்வாறு இருக்கும். உடல் சோர்வாக இருக்கும் போதும் மரியாதையுடன் பேசுவது. வீட்டிற்குள் தவறு நடந்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்பது. வெளியிடத்து அழுத்தங்களை அன்புக்குரியவர்கள் மீது கொட்டாமல் இருப்பது. விருந்தினர்களிடம் காட்டும் அதே பொறுமையை குடும்பத்தினரிடமும் காட்டுவது. ஏனெனில் மரியாதை இல்லாத அன்பு வெறும் மனக்காயத்தையே மிச்சப்படுத்தும். நான் கூறியவை உங்களை பிரதிபலிப்பதாக உணர்ந்தால் வருத்தப்பட வேண்டாம், மாறாக பொறுப்பேற்று கொள்ளுங்கள். அன்பு என்பது நாம் சௌகரியமாக உணரும் இடத்திலிருந்தே தொடங்க வேண்டும். அதற்கு சிறிய மாற்றங்கள் இருந்தாலே போதும். பேசும்போது உங்களுடைய தொனியை மென்மையாக்குங்கள். மற்றவர் பேசுவதை பொறுமையாக கேளுங்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு சிறு விஷயங்களுக்கு நன்றி கூறுங்கள். மனக்கசப்பு ஏற்பட்டால் அதை உடனடியாக சரி செய்யுங்கள். இறுதியாக, உலகிற்கு நல்லவராக தெரிபவர்களை விட தன் வீட்டிற்குள் உண்மையான மனிதராக இருப்பவர்களே இன்று அதிகம் தேவைப்படுகின்றார்கள். அன்பு காட்டத் தொடங்குவோம். அது வீட்டிலிருந்தே தொடங்கட்டும்.